கட்சியினுடைய கொடி அறிமுகம் பண்ணியிருக்கீங்க. அந்த கட்சி கொடிக்கான பாடலும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இப்போவே சில விமர்சனங்கள், சில கேள்விகள் உங்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது. என்ன சித்தாந்தத்தில் வரப்போறாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர் பேச போறாரு, ஏன் இன்னைக்கு கட்சி கொடி, கட்சிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கே, அந்த வரலாறையாவது இன்னைக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்றத நந்தகுமார் சார் கேள்வி எழுப்பியிருந்தாரு. யாரை காப்பாற்ற போறாரு, உங்களுடைய எதிரி யாரு, நீங்க யாரை ஆதரிக்கிறீங்க, யாரை எதிர்க்கிறீங்க, இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. என்னுடைய தரப்பிலிருந்து அந்த கேள்விகள் இப்ப வைக்கப்படலை. ஏன் அப்படின்னா விஜய் இதை அறிவிக்க போறாரு, இந்த மாதிரியான திட்டங்களை சொல்ல போறாரு அப்படின்றத நாங்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த மாதிரியான கேள்விகளை உங்கள்கிட்ட முன்வைக்க போறேன். இப்ப நம்மளுடைய பங்கேற்பாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்க போது, இந்த கொடியேற்று நிகழ்ச்சியில என்னென்ன மாதிரியான சிக்கல்களை அனுபவிச்சிருந்தீங்க, இனிமே என்னென்ன மாதிரியான சவால்களை விஜய் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்காரு? நிச்சயமாங்க. இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரு மிக முக்கியமான தினம். எக்கோ அடிக்கிறது கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த சென்னை தினம். ஸோ அதுவே ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு. அதோட சேர்ந்த இன்னொரு வரலாற்று நிகழ்வாக இன்று தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டு அது இன்னைக்கு தலைவர் ஏற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. யாருக்கான கட்சி, யாருக்கான கட்சி, யாருக்கான கட்சி அப்படிங்கிற கேள்விகள் அடிக்கடி கேட்டுட்டே இருந்துச்சு. இது யாருக்கான கட்சி என்பதை ரொம்ப தெளிவா, யாருக்கான கட்சியில தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி, தமிழக மக்களின் உரிமைகளை பேசுகின்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குங்கிறத முதல் அறிக்கையில பிப்ரவரி 2ஆம் தேதி மிக தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டோம். எந்த பாதையில் பயணிக்க போகின்றோம், பிளவுபடுத்தப்பட்ட அரசியல், மத ரீதியான, சாதிய ரீதியான பிளவுபடுத்தல் இருக்கக்கூடாது, இங்க நிர்வாக கோளாறுகள் இருக்கக்கூடாது, லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, சமூக நீதியை காக்கின்ற அரசியலாக இருக்க வேண்டும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை வலியுறுத்தும் அரசியலாக இது இருக்கும், அனைவருக்குமான எல்லாரையும் உள்ளடக்கிய மக்களின் அன்பை பெற்ற, மக்கள் சக்தியை பெற்ற ஒரு முதன்மை சக்தியாக, பிரைமரி போர்ஸாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இன்னொன்னு, நிறைய பேர் இந்த 18 வயசுக்கு மேல இருக்கிற எத்தனை பேர் உறுப்பினர்கள், அதாவது நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன், இருந்தாலும் நான் காதல வாங்க மாட்டேங்க எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மெம்பர்ஷிப் எல்லாம் ஃபார்ம்ல ஏமாத்தி வாங்குற மெம்பர்ஷிப் தான். ஏன்னா இருக்கிற கட்சிகள் 1.5 கோடி மெம்பர்ஷிப் சொல்லிட்டு ஒருத்தர் 500 ஃபார்ம் எடுத்துட்டு ஐயா அந்த பாருங்க 500 பேர் சேர்த்துட்டேன் பாரு, அதை போன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பேர் ஆளே இருக்க மாட்டாங்க, சில பேர் ஃபேக் ஐடியா இருக்கும், ஃபேக் நம்பர்ஸா இருக்கும், என்னால யாருங்க சேர்த்தாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கட்சி இது கிடையாது. ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கின்றேன். தமிழக வெற்றி கழகத்தில் நீங்க உறுப்பினர் ஆகணும்னா பிசிக்கல் ஃபார்ம்ஸே கிடையாது. ஆன்லைன்ல, ஆப்ல உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது தமிழ்நாட்டு எலக்டோரல் ரோல்ல, வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் நீங்கள் உறுப்பினராக முடியாது. இது எந்த கட்சியிலும் கிடையாது. 18 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, எலக்டோரல் ரோல்ல வாக்காளர் பட்டியல் உங்க பேர் இல்லைன்னா கட்சியில உறுப்பினர் ஆக முடியாது. மெம்பர்ஷிப் துவங்கி 3ஆவது நாள் வந்த செய்தி என்பது 48 லட்சம் உறுப்பினர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள் என்பது. அதுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுப்பப்பட்ட மிக முக்கியமான கேள்வி என்பது எங்களின் 78 லட்சம் வாக்காளர்கள் யார் பக்கம் போக போகிறார்கள் என்பது. அதனால மெம்பர்ஷிப் நம்பர்ஸ் இனிமேல் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யார் மெம்பர் ஆகணும்னாலும் ஓட்டர் ஐடி கார்டு இல்லாம அவர்கள் மனிதத்துவம் இருக்கணும். ஏன்னா அந்த ஆப் செக் பண்ணும். நீங்க ஓட்டர் ஐடி கார்டு சும்மா கூட விளையாட்டுக்கு போட்டுட்டு ஏதாவது ஒரு பூ போட்டோ, குரங்கு போட்டோ அதெல்லாம் ஏத்துக்காது. அது ஏஐ பேஸ்ட் ஆப். அது மனிதர் முகமான்னு பார்க்கும். அந்த முகத்தை பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு டேட்டா ஃபெச் பண்ணி கொண்டு வரும்னா, உங்களோட பூத் எது, உங்களோட பூத் நம்பர் எதுன்னு முதற்கொண்டு டேட்டா ஃபெச் பண்ணி கொடுத்து அதெல்லாம் ஆமா சரிதான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும். மெம்பர்ஷிப்ல சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல பிரச்சனைகள் இருக்கும் பொழுதே நான் சொல்றது, லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் எங்களிடம் ஏற்கனவே சேர்ந்து விட்டார்கள். கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் என்ன செய்துள்ளோம், கட்டமைப்பு இன்னைக்கு ரொம்ப லிமிடெட் கிரௌடு தான் நாங்கள் அலோவ் பண்ணோம். அதுல வந்தவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்தின் பிரதிநிதிகள். அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகள் தான் வந்தாங்க. இந்த மாவட்ட கட்டமைப்பு என்பது முழுக்க முடிந்து விட்டது. அவர்களுக்கு கீழே நகரம், கிளை, ஒன்றியம், பேரூராட்சி, அதற்கு பிறகு பஞ்சாயத்து வரைக்கும் எங்களுக்கான கட்டமைப்பு என்பது. ஏன்னா மக்கள் இயக்கத்துல இருந்த நிர்வாகிகள் என்பவர்கள் 9.5 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த நிர்வாகிகள் அப்படியே இங்க அப்சர்வ் பண்ணும் போது அவர்கள் எல்லாம் கட்சிக்கான தலைவர்களாக, செயலாளர்களாக, பொறுப்பாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாறிட்டாங்க. அதனால கட்டமைப்பு என்பது எங்களுக்கு வந்து விட்டது. சோ ஒரு கட்சிக்கு எது முக்கியமா தேவைன்னா இந்த கட்டமைப்பு பலம் தேவை, இந்த உறுப்பினர் சேர்க்கை பலம் தேவை. ஊடக வெளிச்சம் என்பது ஏற்கனவே இருக்கு. சமூக ஊடக வெளிச்சமோ இல்ல ஊடக வெளிச்சமோ அதிகமாகவே எங்களுக்கு இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயத்துல உடன்படுறேன், உங்களோட கொள்கை என்ன என்பதை முழுக்க சொல்லிவிட்டீர்களா? இல்லை, நாங்கள் செல்லும் திசை என்ன என்பதை சொல்லிவிட்டோம். இது தமிழக மக்களின் உரிமைகளை பேசும் கட்சி. நீட் இந்த மக்கள் வேண்டாம்னா நீட்டு வேண்டாம், சிஏ வேண்டாம்னா சிஏ வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாடுகளை சொல்லிக் கொண்டு வருகின்ற கட்சி. தீவிரமான நிலைப்பாடுகளை எங்கள் மாநாட்டில் அறிவிக்க போகின்ற கட்சி. இதுதான் இந்த மெம்பர்ஷிப் பத்தி சும்மா நக்கல் பண்றவங்களுக்கு 12 வயசு எல்லாம் ஆயிட்டாங்க, 13 வயசு ஆயிட்டாங்கன்னு விவரம் தெரியாமல், விவரம் புரியாமல் விளையாடும் குழந்தைகளுக்காக நான் இந்த விளக்கத்தை கொடுத்துறேன். அதெல்லாம் நான் சொல்றேன். இது நீங்க இந்த கொள்கை பிரகடனங்கள் எப்போ வரும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏன் தலைவர் கொடி குறித்த பெரிய விளக்கம், இந்த கதையெல்லாம் இன்னைக்கு சொல்லிருக்கலாமே. ரொம்ப நியாயமான கேள்வி.
எல்லோருக்கும் அது எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நீங்க கொஞ்ச நாளாவே இந்த கலர் என்ன சிம்பிளைஸ் பண்ணுது, அந்த கலர் என்ன சிம்பிளைஸ் பண்ணுது, இன்னைக்கு தலைவர் ஆளாளுக்கு அவரே டீகோட் பண்ண விட்டாரு, அவரே சொல்லிருக்கலாமே இதை அப்படிங்கிறது. அதாவது நான் முன்னாடி சொன்னால எந்த திசையில் பயணிக்க போகிறோம்ங்கிறதை வைத்துதான் இந்த கட்சியோட கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்க சிகப்பு, நீங்க வந்து புரட்சிக்கான வேற எந்த நிறம், நீங்க சிகப்புனாலே எல்லாருக்கும் தெரியும், புரட்சிக்கான நிறம் என்பது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதே மாதிரி இந்த 2 யானைகள் எதை குறிக்குது, நீங்க அம்பேத்கர் உருவாக்கிய கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோடைய சின்னமாக யானையை முதல்ல அம்பேத்கர் ப்ரப்போஸ் பண்றார். நீங்க முதல்ல வந்து ஷெட்யூல்ட் காஸ்ட் கான்ஃபெடரேஷன், நீங்க வந்து பட்டியலின மக்களின் கூட்டமைப்பை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கும் பொழுது அந்த கட்சியோட லோகோவாக முதல்ல யானையை அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு அது இந்திய குடியரசு கட்சியாக மாறுகிறது. இந்த யானை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய அரசியலை குறிக்கும் ஒரு விஷயம். சரி, அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை நீங்கள் பார்க்கலாம். ஒரு யானையில் 2 பேர் வந்து ஏற்கனவே மக்களாட்சி இருக்கும் பொழுது மன்னர்களாக செயல்பட்டுக் கொண்டு அந்த மக்களை வந்து துன்புறுத்தும் இருவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடித்து விரட்டும், அவர்களை ஓட விடும் ஒரு யானையாக ஒருவர் வருகிறார், ஒரு சாதாரண பிரஜை ஒருவர் வருகிறார், அவர்களை ஓட விட்டு அவர் வாகை சூடுகிறார் அப்படிங்கறதா அந்த பாடலோட அர்த்தம். அதை இதை நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அரசியல் சூழல்ங்கிறது எப்படி இருக்கு, இன்னைக்கு மக்களுக்கு வந்து சரியான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா, இல்லை மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா, அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா, அது ஒரு போர் சூழல் மாதிரி இருக்கிறதா, அது வந்து அந்த மாதிரி போர் புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது கேட்டால் ஆம், அது மாதிரி ஒரு போர் சூழல் இருக்கிறது, போருக்கான அவசியம் ஏற்படுகிறது, அதையெல்லாம் அடித்து உடைத்து வாகை சூட வேண்டிய இடத்திற்கு இவர் வருவார் அப்படிங்கிறதா அந்த பாடல் சொல்கின்ற, இந்த கொடி சொல்கின்ற மைய கருத்து. நீ உடனே கேட்கலாம், நீ அவ்வளவு பெரிய சூழல் இருக்கா? ரொம்ப சின்ன உதாரணம் சொல்றேன். காலையில கொடி அறிமுகப்படுத்தப்படுகிறது, பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லா தொலைக்காட்சியிலும் அதுதான் பிரேக்கிங், அதெல்லாம் பெருசா போயிட்டு இருக்கு. பாடல் ஒளிபரப்பப்பட்ட 20வது நொடியில ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. நேத்து வரைக்கும் இந்த செய்தி வந்து யூக செய்தியா கூட எங்கேயும் இல்ல, எந்த ஒரு யூடியூப் சேனல்ல கூட வந்து ஒரு கிசுகிசுகாக கூட கிசுகிசுக்கப்படவில்லை. அமைச்சரவையில் பெரிய வரப்போகிறது, ஒரு மூத்த அமைச்சர் மாற்றப்பட போகிறார். யார்? திமுகலையா? திமுக மூத்த அமைச்சர் மாற்றப்பட போகிறார். அது வந்து ஒரு செய்தியாக நீங்க அபிஷியலா, அப்பா நீ கரெக்டா அந்த பாடல் போடுவாங்கப்பா, அந்த பாடலை பிரேக் பண்ணிட்டு போடுப்பா. ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன் 10:30 மணிக்கு அதை போட்டிருக்கலாம், 11 மணிக்கு போட்டிருக்கலாம், இது சாயந்தரம் போட்டிருக்கலாம், இன்னைக்கு சாயந்தரம் போட்டிருக்கலாம். இதெல்லாம் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் 3 அமைச்சர் மாத்த போறீங்களா? அப்படியா? எனக்கே விஷயம் தெரியாது. யாரு பண்ணீங்களா? யார் உங்களுக்கு இந்த கட்சி கொடி அறிமுகம், இந்த பாடல் வெளியீடு, இதை பார்த்து மக்களை திசை திருப்பணும், இந்த பக்கம் அவங்க பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக அமைச்சரவை மாற்றம்னு ஒரு பிரேக்கிங் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, வேற என்ன இதுல இருந்து என்ன தெரியுதா? முதலமைச்சருக்கு தெரியாதுங்க. இந்த கட்சியில, திமுகங்கிற கட்சியில அமைச்சரவை மாற்றம் ஒண்ணு நடக்கும். அது மூத்த அமைச்சர் ஒரு மாற்றப்பட போகிறார். எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸ்! நீங்க முதலமைச்சருக்கு தெரியாது, பாவம், அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, அதோட சேர்ந்து இதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். இத 10:10க்கு நீங்க போட வேண்டிய அவசியம் என்ன? இல்ல வந்து இந்த கட்சி அதுவும் பாருங்க, ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னா, சரி 9:30 மணிக்கு இந்த 9:15க்கு ஆரம்பிக்குது, ஒரு 10:30 மணிக்கு தலைவர் கொடியேற்றுவார், எத்தனை மணிக்கு கொடியேற்றுவார் அப்படிங்கிற டைம் எல்லாமே தெரியாது. சரி, 9:15க்கு வந்துருச்சு, ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டாரு, பேசிட்டாரு, அவர் கொடியேற்ற போறாரு. எந்த சமயத்துல கொடியேற்றுறதோ அப்ப அந்த பிரேக்கிங்க போடு, இல்லாட்டி 10:30 மணிக்கு ஒரு கொடியேற்றுறதா 10:45க்கு அந்த பிரேக்கிங்க போடுன்னு ரொம்ப திட்டமிட்டு ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்றீங்களே, ஏன்? இந்த சிக்கல்கள், இந்த சவால்களோட தான் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிச்சு மாநாட்டிற்கான இடம் பார்க்கின்றோம், இடம் மறுக்கப்படுகிறது. திருச்சியில பார்க்கிறோம், திருச்சியில ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பார்க்கிறோம், மதுரையில் ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு இடமாக என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஜனநாயக பூர்வமாக ஒரு கட்சி துவக்கப்பட்ட பொழுது இந்த கட்சியை பார்த்த உடனேயே, இந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கை பார்த்த உடனே, இந்த கட்சியோட கட்டமைப்பை பார்த்த உடனேயே, இந்த கட்சியின் கொடியை பார்த்த உடனே ஏன் நீங்கள் இவ்வளவு பயம் கொள்கிறீர்கள் அப்படிங்கறதா பிரதானமான கேள்வி. மற்ற கட்சிகள்லாம் வந்து இப்ப இந்த கொடியை பார்த்து, விஜயனுடைய அரசியல் மூவ பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. மற்ற கட்சிகள் பயப்படலங்க, நான் ஆளுங்கட்சி தானே பயப்படணும். திமுகவே சொல்றீங்க. ஆமா, திமுக தானே சொல்றேன். மற்ற கட்சிகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. மற்ற கட்சிகள் சில பேர் நேச சக்தியாக பார்க்கலாம், நாளை கூட்டணி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம், இன்னைக்கு அவர் எதிர்க்க வேண்டாம்னு நினைக்கலாம். ஒரு பிரதான கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இது நமக்கு ஆபத்தாக முடியும், நாளை நம் இளவரசருக்கு பட்டம் சுட்டும் பொழுது இந்த சாமானிய பிரஜை வந்து அந்த இளவரசரை வீழ்த்துவார்னு பயப்படுறாங்க. அதனால அவங்களால என்ன செய்ய முடியுமோ, அந்த இளவரசர் வைத்து என்ன செய்ய முடியுமோ அது செய்யறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இளவரசர்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்களோ? இது தெரியும், இது உங்களுக்கு தெரியாதா? இளவரசர் யாரு, இது என்ன மன்னராட்சி நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கும். ஒண்ணுமே இல்லங்க, நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க வந்து ஒரு ஊடகத்தில் இருப்பவர்கள், இந்த செய்தி யார் கசிய விட்டது, இந்த செய்திக்கு பின்புலம் என்னங்கிறத பாருங்க, அதுல வந்து உங்களுக்கு எல்லா பதிலுமே கிடைச்சிடும்.